எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அப்போர்க்கில் எப்படி பேமெண்ட்டு இது ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் டேப்குள்ளே போயிட்டு கெட் பெய்டு ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கணும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக செட்டப் பேமெண்ட்ஸ் அதுக்கு மேலே இங்கே ஒரு மெசேஜ் காட்டிகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து அவுட் சைட் டேக்ஸ் பேயருங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். நீங்கள் ஜஸ்ட் ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ செட்டப் பேமெண்ட்ஸில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக அந்த லோக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வெனஸ்டே வித்ட்ரா பண்ணால் 2 working days கால்குலேஷன். எப்பயுமே வெனஸ்டே வித்ட்ரா பண்ணால் ஐ வில் ரிசீவ் த பேமெண்ட் ஆன் ஃப்ரைடே. இன்கேஸ் நீங்கள் டியூஸ்டே ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே அமௌண்ட் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரைடே அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹாலிடேஸ், தென் மண்டே விட்டுறணும். தென் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு டியூஸ்டே ரிசீவ் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளோட பேங்கிங் ஹாலிடேஸ் ஏதாவது மேக்ஸிமம் பேங்கிங் ஹாலிடேஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற பேமெண்ட் வந்து லேட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் மேபி யூனிட்டி அங்கே வந்து யூஎஸில் ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு மண்டே லீவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக டியூஸ்டே பேமெண்ட் வராது. ஸோ வெனஸ்டே தான் வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மேபி ஒன் ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் பயனீர் ஸ்கிரில் கார்ட்ஸ் பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இது வந்து டைரக்ட் டெபாசிட்ங்கிறது வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒன்லி டு யூஎஸ் பேங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த வயர் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா $30 போயிடும். நம்மளுக்கு ஒன் டைம் நம்ம வித்ட்ரா பண்ணுறோன்னா இப்போ $60 தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோன்னா $60 $30 போயிடும். அதனால் நான் வந்து இதை ப்ரெஃபர் பண்ண மாட்டேன். பேபாலில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக வர வேண்டிய அமௌண்ட்லேருந்து ஆக்சுவலாக அப்போர்க்குக்கும் பேபாலுக்கும் தெர் இஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் லைக் ஆன் கன்வர்சேஷன் ரேட்ஸ். அதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து $50 நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ₹50 $100 வரைக்கும் நம்மளுக்கு பேபாலில் வந்து கம்மியாக கிடைக்கும். அப்புறம் பேபால் வந்து ஒரு சில டைம் வந்து லேட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு சில ரிஸ்கெல்லாம் இருக்குது. பேபால் வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கணும். அதில் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஆட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரபிள். அதனால் என்னென்னா நம்ம டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லோக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா ஒரு வித்ட்ராயலுக்கு $2 எடுத்துக்குவாங்க. $2 120 சம்திங் அந்த மாதிரி போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஆக்சுவலாக அமௌண்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா இந்த ரேட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாஸ்தி போகாது. இப்போ ஆக்சுவலாக இதில் இனியொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக எக்ஸியில் வர இதுதான் ஒரிஜினல் கன்வர்சேஷன் ரேட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டிக்கு 66.62 ரூபீஸ்னு இருக்குது. ஆனால் பேபாலில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பேபாலில் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு அப்படியே வராது. இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு 66.6னா இப்போ பேபாலில் எவ்வளோ போடுவாங்கன்னா $1 இந்தியன் ரூபிக்கு கால்குலேட் பண்ணோன்னு கன்வெர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து 64.32 தான் கிடைக்கும். அப்போர்க்கில் வந்து மேபி 64.50 அந்த மாதிரி கிடைக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அங்கே வந்து ரொம்ப ஹிடன் சார்ஜஸ் இருக்குது அது கன்வெர்ட் ஆகி வரும்போது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஒரிஜினல் இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இன்றைக்கி டாலர் ரேட் வந்து 66 ரூபீஸ்னால் அந்த 66 ரூபீஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்காது. அப்புறம் இதில் வந்து லோக்கல் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் நான் செட்டப் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நானும் செட் பண்ணி நான் அக்கௌண்ட் ஆட் பண்ணி 2 or 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கும் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு தெரியல. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக பாஸ்புக்லேயும் இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் புக்கில் கீழே இருக்கும். சம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு மென்ஷன் பண்ணியே இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் SBIN சாரி இது வந்து கேப்ஸில் SBIN00105113 இப்போ நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம
பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளால் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா அக்கௌண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே நம்ம ஜெயசிவான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட் நேம்லேயும் ஜெயசிவான் தான் இருக்கணும். அங்கே வந்து ஜெய சிவகுமார் இருந்துச்சுன்னா நேம் மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போ அது வந்து ஒரு ட்ரபிளில் கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகாது, திருப்பி இதுக்கே போய்டும், அதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துருவாங்க. அதனால் என்னென்னா நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளோட ஓன் இதில் இருக்கணும். மேபி ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது 24 ஹவர்ஸோ இல்லை 4 டேஸோ எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ கோ கொடுத்துட்டு அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க்கோட அட்ரஸ் இங்கே வந்துருச்சு. ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தோன்னையும் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்போருக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 64.99 வந்துருக்கு பாருங்கள். இதே நம்ம பேப்பரில் பார்த்தப்ப எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா 64.32 வந்துருந்துச்சு. இப்போ நம்ம $50 ரெக்வஸ்ட் பண்ணும்போது இது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு $500 $600 பல்காக இது பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாமே 1000 rupees 2000 rupees அந்த மாதிரியெல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதனால தான் பேபால் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறது. இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஆக்சுவலாக இந்த நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம மேபி மாற்ற முடியுமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு அது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுறேன். அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் அட்ரஸ் கோயம்புத்தூர், அப்புறம் கண்ட்ரி இந்தியா. இன்கரெக்ட் ஆர் மிஸ்மேட்ச்ட் அக்கௌண்ட் நேம் இதுதான் சொல்கிறது. அதனால் என்னன்னா நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும் எப்பயுமே. +919790222658. நாட் வித் ப்ளஸ் போட்டுட்டு I attest that I am the owner and I have full authorization to this bank account. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ இது ஆக்சுவலாக நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ட்ரபிள் கொடுக்காது. அதாவது இது நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதை நான் ரிப்போர்ட்ஸ் டேப் காட்டும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து குவார்ட்டர்லேன்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளை பெரிய லெவலில் இது பண்ணாது. இன்கேஸ் நம்ம டிஃபால்ட்டாக வித்ட்ரா பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இன்கேஸ் $100 செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த வீக் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலைனாலும் கூட $100 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துட்டு பேங்க்குக்கு வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா $1000 செலக்ட் பண்ணி குவார்ட்டர்லி போட்டுறேன். ஸோ அது எதுவும் நம்மளுக்கு $1000 சேர்றதும் கொஞ்சம் லேட் ஆகும். குவார்ட்டர்லிங்கும் போது நம்ம அவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்க மாட்டோம். நம்ம ஓனாக என்னைக்கு வேணுமோ அன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. சாரி, கெட் paid. Due to our updated identity policy, at least one of your payment methods has been deactivated as the beneficiary name of the bank account does not match your name. நேம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுது. மேபி அது மேபி இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு வேறு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் 111 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் வந்துச்சு, அதை நான் கிளிக் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜில் இது அப்பியர் ஆகிடும். மேபி உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 days மட்டும் அது வந்து 1 day எடுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு.
ஆக்சுவலாக ரிப்போர்ட்ஸ் டேப்பில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் டேப் வந்து எம்டி. ஏன்னா இருங்க, நான் இன்னொரு டேப் காட்டுறேன். இப்போ இது வந்து கரண்ட்டில் ஒர்க் போயிட்டுருக்கிற ப்ரொஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீக்கு நான் வந்து $19 ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து 67.67 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக்லி பேமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே நான் ஒர்க் பண்ணியிருப்பேன், மண்டே டு சண்டே நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த மண்டே டு சண்டே ஒர்க் பண்ணது நெக்ஸ்ட் வீக் மண்டே அன்னைக்கு ரிவ்யூவில் போயிடும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, ப்ரீவியஸ் வீக் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த மண்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவ்யூலேயே அந்த 1 வீக் இருக்கும். தென் நம்மளுக்கு வெனஸ்டே மட்டும்தான் இந்த இன் ரிவ்யூவில் இருக்கிறது வந்துட்டு அவைலபிளுக்கு வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க்கு நம்ம எடுக்கிறோம், அது வந்து போன வாரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளோட பேங்க்குக்கு நம்ம எடுக்க முடியும். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து ஃபுல் ரிலை ஆன் ஆன்லைன் இன்கம், ஐ மீன் இந்த வெப்சைட் பேஸ் பண்ணி தான் எங்களோட ஃபுல் இன்கம்மே இருக்குது. அப்போ என்னென்னா, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்கேஸ் ஆன்லைன் ஜாப்புங்கும் போது ஃபுல் செக்யூரிட்டின்னு எப்பவுமே சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா மேபி நாங்கள் வந்துட்டு அந்த இன்கம் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 15 டேஸ் பண்ணின ஒர்க்கு வந்து முன்னாடி பண்ண ஒர்க் வந்து எனக்கு 15 டேஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சேலரி கிடைக்கும் போது நான் அந்த 15 டேஸ்க்குள்ள நான் இன்னொரு ஜாப் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சேஃப் சைடு. பட் ஃபஸ்ட்டு ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஒர்க் ஆன்கோயிங்காக போயிட்டே இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ட்ரபிளாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேமெண்ட் மட்டும்தான் நம்மளால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீக்குக்கான இதுவும் இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த வீக்குக்கான நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது. ரிவ்யூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 67 வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் ஒர்க் பண்ணினது. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு மண்டே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த 67 வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்துடும். அந்த வீக்கு நம்ம கரண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது வந்து இங்கே இதாகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த இன் ரிவ்யூவில் இருக்கிற பேமெண்ட் எப்போ வந்து இங்கே அவைலபிளுக்கு வரும், நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு வரும்னா எவ்ரி வெனஸ்டே நம்மளோட டைமுக்கு மார்னிங் 6 o'clock 5:30 6 o'clock இந்த ரிவ்யூவில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு இந்த சைடு வந்துடும். அப்போ நம்ம வெனஸ்டே நம்ம ஆஸ் யூஷுவல் நாங்கள் யூஸ்வலாக ரெக்வஸ்ட் பண்ணுறதே வெனஸ்டே ரெக்வஸ்ட் பண்ணுவோம், ஃப்ரைடே நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் மண்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த இதில் இந்த 257 இல்லாமல் 00ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மண்டே வந்து இந்த 67 இங்கே வராது, அப்போ வெனஸ்டே தான் வரும். அப்போ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த அமௌண்ட் இங்கே ஷோ ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவைலபிளில் கிளிக் பண்ணுறேன், இந்த அமௌண்ட் எனக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு கெட் பே நவ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஏன்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, மேபி வேறு யாராவது உள்ளே போயிட்டு இங்கே பேமெண்ட் மெத்தடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வரும். இப்போ வந்துட்டு நான் பேபால் அக்கௌண்ட்டும் இருக்குது, நாங்கள் வந்து பேங்க் ஐடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பேங்க் ஐடி ஆட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோடனையும் எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இது பண்ண முடியும், அப்வொர்க் ஃபீ எவ்வளோ, இன்றைக்கி ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இப்போ நான் கெட் பெய்ட் நவ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி நம்ம பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.